டைரக்டர் பத்தி சொல்ல, 10 ரூபாய் பாக்கி வைக்கல, முன்னாடியே கொடுத்துட்டாரு. அதான் அவரு ரொம்ப ரொம்ப கண்ணியமா இருப்பாரு, ரொம்ப கரெக்டா இருப்பாரு, சொன்ன வாக்க கரெக்டா காப்பாத்தாரு. இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும், நம்ம காப்பாற்றணும் சினிமாவை. தயவு செய்து எந்த படம் போய் பார்க்கணும் பார்க்க கூடாது, எது நல்லா இருக்கு நல்லா இருக்காது அது சொல்லாதீங்க. நல்லது கெட்டது போய் அவங்கள தெரிஞ்சுக்கிட்டோம். 4 பேர் நல்லா இருந்தாங்கன்னா 4 குடும்பம் நல்லா இருக்கும். ப்ளீஸ் டூ தட் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கிற அனைத்து நண்பருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நான் இப்பதான் ஸ்ரீகாந்த் மேடையில் பேசி நான் பார்க்குறேன். இது போல திரையில இருந்தா நீ தான் சூப்பர் ஸ்டாரா இருப்பா. இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்க, நீ ஏதோ சாம்பார் மாதிரி வந்து சாம்பார் வரி போயிட்டு இருக்க. இவ்வளவு எமோஷனா இவ்வளவு ட்ரூத்ஃபுல்லா இருக்க, இவ்வளவு இதுவா பேசுற. நீ இதே உன்னோட ஒரிஜினல் கேரக்டரா நீ பண்ணி இருக்கணும். நீ வந்து படத்துலயே நீ பண்ணோம். அது இல்ல அதுலயும் இப்ப என் பார்த்தா அது மௌனராத்திர சந்திரமோகன் மாதிரியே தெரிஞ்ச நீ அவ்வளவு. இதுல நீ 10% பண்ணியிருந்தாலே நீ வந்து, ஆனாலும் 25 வருஷம் ஆச்சுங்கிறத நம்பவே முடியல என்னால. நீ அதனால நான் வந்து ஸ்ரீகாந்தோட ஒரு படம் பண்ணணும். நான் வந்து பண்ணேன் 2002 வந்து நான் ஒரு கூப்பிட்டு ஒரு படம் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு பேசியிருந்தேன். அப்போ ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் இருந்தார், ஆஸ்கர் மூவிஸ்க்கு அடுத்து ஏதோ படம் பண்ணணும் அப்படின்றதுனால நான் அந்த படம் பண்ண முடியாமல் போயிடுச்சு வந்து. ஏன்னா அந்த பன்னீர் வந்து அவரோட என்னோட கேமராமேன் அவர் அந்த படம் பண்ணிட்டு இருந்தார். ஸ்டில்ஸ்லாம் எனக்கு முதல்ல கொடுத்துருந்தார். அப்போ நான் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு வந்து 90ல பிரசாந்தை பார்த்த மாதிரி அவ்வளோ வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அழகாக ஒரு தெரியுது. சரி இவரை எப்படி வச்சு ஒரு அடுத்த ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்ணலான்னு வந்து ட்ரை பண்ணேன். அப்போ வந்து இல்லை சார் அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கேன்னு சொன்னார். அதனால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஒருவேளை நான் பண்ணியிருந்தா நீ வந்து நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணிக்க வாய்ப்பு எனக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன். அவர் இந்த விழாவுக்கு நான் வந்து இங்கே வருகை தருவது முக்கிய காரணம் வந்து இயக்குனர் கே ரங்கராஜ் அவர் தான். ஏன்னா அவர் வந்து தமிழ் சினிமாவில் மற்றவங்களாம் இப்போ சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல வந்து அவ்வளோ எல்லாரும் அதிகமாக கோவப்படுவார் அப்படிப்படுவார். நான் வந்து 30-35 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு தடவை கூட கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. அவர் வந்து இல்லை ஒரு தடவை அப்படி சிரிச்ச மாதிரியே தான் இருப்பார். அவர் வந்து சாஃப்டா அமைதியாக வருவார், அமைதியாக போவார். ஏன்னா அப்போ நான் வந்து மணிவண்ணன் சார்ட் ஒர்க் பண்ணியிருக்கும் போது மணிவண்ணன், ரங்கராஜ், மனோபாலா இவங்க 3 பேரும் அந்த பாக்யராஜோட பாரதிராஜோட அசிஸ்டண்டாக இருக்கும்போது 3 பேரும் சமகாலத்தில் படம் பண்ணியிருந்தால எனக்கு வந்து மணிவண்ணன் சார் வந்து ஒரு அப்பா மாதிரின்னா அவர் சித்தப்பா இல்லை பெரியப்பா மாதிரி தான் எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் தான். அதனால அவர் கூப்பிட்ட உடனே இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தாலும் வந்துடணும், அது என்ன சொன்னாலும் வரணும் அப்படிங்கிற மாதிரியான அவர் விட்டு பெரிய பழக்கம் இல்லாமலே அவர் மேலே வந்து எனக்கு ஒரு உறவு வந்து திரைத்துறையில் வந்து ஒரு ரசிகனாகவும் சமகாலத்தில் நான் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய மணிவண்ணனோட கொலிகா இருந்ததால் வந்து அவர் மேலே அளவு கடந்த அன்பு. நான் வந்து விஜயகாந்த் சாரோட படம் பண்ணணும் அந்த ஸ்டேஜில் அங்கே இருக்கும்போது அவர் தர்மபுரம் படம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ வந்து போகும்போது எனக்கு வந்து அப்போ பார்த்து பழக்கம். அப்போ வந்து எல்லா இடங்களையும் நான் பார்த்த எல்லா இடங்களுமே வந்து ஒரு அமைதியான மனிதரை தான் அவர் நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் வந்து சாங் பார்க்க முடியல, ட்ரெய்லர் மட்டும் தான் பார்த்தேன். ஆனால் அதுவே வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி வந்து அந்த கலர்ஃபுல்லாக வந்து அது ரொம்ப அழகாக வந்து ஹீரோயின் ரொம்ப அழகாகவும் ஹீரோ ரொம்ப அழகாகவும் ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் இருந்தது. பார்த்தா ஒன்று ரொம்ப சந்தோஷமா புது நியூ ஃப்ரேம் பார்க்குற மாதிரி இருந்தது. எல்லா இடத்துலையும் என்னென்னா வைன் வந்து ரொம்ப நாளான அந்த வைனுக்கு ரொம்ப அதிகம். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகமான படித்தவங்க ரொம்ப ப்ரொஃபஸர் ரொம்ப அதிகமாக படிச்சிருந்தாருன்னா அவருக்கு ரொம்ப வேல்யூ அதிகம். ஆனால் தமிழ் சினிமாவுக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவனை ஒதுக்கி தள்ளிடுவாங்க. 3 அவங்க அன்ஃபிட் ஆகிறதுக்கு 3 இது இருக்குது சினிமாவில் வந்து. அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இருந்தால் அவங்க அன்ஃபிட்டு. அந்த பட்ஜெட்டுக்குள்ளே படம் எடுத்துட்டாங்கன்னா அவங்க அன்ஃபிட்டு. குறைஞ்ச அந்த பிளான் பண்ணி படம் எடுத்தாங்கன்னா இப்போ அன்ஃபிட். இதுதான் இப்போ தமிழ் சினிமாவோட வந்து டயக்ராம். இதுதான் இப்போ இந்த டயக்ராத்து இந்த கட்டுமானத்தில் ஒரு வீடு கட்டும்போது எப்படி இருக்கும் அந்த வீடு? ஒரு வீடு வந்து கட்டுமானத்தில் அஸ்திவாரத்தை வந்து பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வீடு கட்டினா அந்த வீடு வந்து சிறப்பாகவும் உறுதியாகவும் இருக்கும். ஆனால் எந்த விதமான கட்டுமானமும் இல்லாமல் எந்த விதமான அஸ்திவாரமும் இல்லாமல் எந்த விதமான பிளானும் இல்லாமல் வந்து படம் எடுத்துட்டு அப்புறம் சினிமா நல்லா இல்லைன்னு சொன்னால் சினிமா நல்லா இருக்கு. அந்த தயாரிப்பாளர்கள் அந்த உறுதியை அந்த வந்து அந்த அந்த பவரை வந்து கைவிட்டுட்டாங்கன்னா அந்த திரைப்படம் சரியா வராது.
யாராவது ஒரு பாஸ் அந்த இடத்துல இருக்கணும். எனக்கு யார் பாஸ்? எனக்கு தயாரிப்பாளர் தான் பாஸ். அப்ப அவருக்கு எனக்கு பாஸா இருக்கிற வரைக்கும் அந்த திரைப்படம் நல்லா வரும். வேற யாராவது பாஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த திரைப்படம் சரியா வராது. அதுதான் தமிழ் சினிமாவில் எந்த தொழிலையும் பணம் போடுறவங்க முதலாளியா இருக்கிற வரைக்கும் அந்த தொழில் சிறப்பானதா இருக்கும். அதை விட்டுட்டு வேற யாராவது வந்து அங்க வந்து பவர் எடுத்தாங்கன்னா அது சரி சரியா வராது. அதுதான் தமிழ் சினிமாவோட இன்னைய நிலைமைக்கு காரணம். ஆனா வந்து ரங்கராஜ் சார் இருக்கும்போது நான் வந்து அவரோட ஒர்க் பண்ணல. ஆனா வந்து அவருக்கு கதை எழுதின ஒரு செல்வராஜ் சாரோ கலைமணி சாரோ அவங்க வந்து 3 பேரை பத்தி ஒரு கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, மணிவண்ணன் சாருக்கு வந்து ஒரு கதை வசனம் எழுதி கொடுத்தா அவர் வாங்கி போவாரு. அந்த கதை வசனம் அப்படியே திரும்பி வந்துருமா நமக்கு. அந்த பேப்பர் வாங்கி வச்சுப்பாரு. அவர் கதையோ அவர் வசனமா எடுப்பாரு. அதனால அந்த கதையை நம்ம இன்னொரு படத்துல யூஸ் பண்ணலாம், அந்த வசனத்தை இன்னொரு படத்துல யூஸ் பண்ணலாம். அது வந்து இதுவே பண்ண மாட்டார். அப்புறம் எப்ப எடுப்பான்னு தெரியாது, வெண்ணொரு நாள் எடுப்பாருன்னு. ஆனா கே ரங்கராஜ் சார் எப்படின்னா 9 to 6 5 சீன்னா அது வந்து 8:30க்கு அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாரு. கரெக்டா வந்து 6 o'clock முடிக்கணும்னா கடைசியில முடியும்னு அந்த 6:15 கொண்டு போய் முடிப்பாரு. அவ்வளோ ஷார்ப்பா அந்த சீனை 5 சீனை கரெக்டா முடிச்சு நீட்டா முடிச்சு அந்த சீன் நம்ம பார்க்கும்போது ஆஹா நம்ம சீன் அப்படியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கு. மனோபலம் எப்படின்னா 9 மணிக்கு ஷீட் ஆரம்பிச்சு 1:30 மணிக்கெல்லாம் அந்த சீனை முடிச்சுட்டு சீனை குடுன்னு கேட்பான். அவ்வளவு அர்ஜென்ட் அவனுக்கு. அது இன்னும் கொஞ்ச நேரம் எப்படி இருந்தாலும் இல்லாட்டி பேக்கப் பண்ணணும். அப்போ எப்படி இருந்தாலும் 5 சீன் தான் எடுக்க வரணும்னா அந்த 5 சீனை இன்னும் கொஞ்சம் நேரம் அது ஒர்க் அவுட் பண்ணி அந்த மெதுவாக எடுக்கலாம் அப்படிலாம் இல்லை. அந்த அடிப்படையில் எடுக்கணும் எடுத்துகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ முதல்ல நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் உதவி இயக்குனராக இருக்கும்போது ரங்கராச்சாரியனை பற்றி ஒரு அளவீடு என்னன்னா, அந்த சரியான நேரத்தில் சரியா திட்டமிட்டு மிக சிறப்பாக செய்யக்கூடிய வெற்றி தோல்விங்கிறது வந்து வாழ்க்கையில் யாராலும் முடிவு பண்ண முடியாது. வெற்றி தோல்வி வந்து என்னுடைய திறமையை வந்து அது மதிப்பிடுறது கிடையாது. நான் எடுக்கிற கதை அது சிலர் பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம். அது ஒரு வேவ் இருக்கு. அதனால அந்த வெற்றி தோல்விங்கிறது வந்து ஒரு தொழில்நுட்ப கலைஞரோட தகுதியை தீர்மானிப்பதல்ல, அந்த படத்தோட தரம் தான் தீர்மானிக்கும். இந்த படத்தை பார்த்த உடனே இன்னைக்கு சொன்னார் இல்லையா வந்து கே ராஜன், இந்த படம் இது போல இருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுதான் வந்து ஒரு இயக்குனரோட இல்ல ஒரு படைப்பாளியோட தரத்தை தீர்மானிப்பது அந்த படத்தோட எப்படி எடுத்திருக்காங்கிற விஷயம் தானே தவிர அந்த படத்தோட வெற்றி தோல்வி இல்லை. அதனால நிச்சயமா இப்போ வந்து ஒரு காலம் மாறு. இப்போ ராஜன் சார் சொன்ன மாதிரி ராஜன் சார் சொன்னாரு, அது சொன்னதுலேயே எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். தமன்னா மாதிரி தங்கச்சிக்குன்னு சொன்னாரு. தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் வருத்தப்படுவாங்க தமன்னா மாதிரி தங்கச்சி சொன்ன உடனே. அதை தவிர அவரோட கருத்து எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். மிக சிறப்பா சொன்னாரு. அதாவது தமிழர் பண்பாடுன்னு ஒண்ணுதான். இப்ப ஏன் தமிழர் பண்பாடை பத்தி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்னா, தமிழ்ங்கிறது வந்து ஒரு சாம்பல் பூத்த நெருப்பு. பார்க்கறவன் அது சாம்பல் நினைச்சு கை வச்சானா சுடும். எல்லாருக்கும் தான் அது, சினிமாவுக்கும் சரி அரசியலுக்கும் சரி, அது சாம்பல் பூத்த நெருப்புங்கிறது அனைவரும் உணரணும். இல்லைன்னா அது தொட்டு அவன் கையை சுடும். இந்த நெருப்பை அணைப்பதற்கு யாராலும் முடியாது. இது கால நெருப்பு. இது வந்து பல்லாயிரம் ஆண்டுகளாக 10,000 ஆண்டுகளுக்கு மேலாக அணையா நெருப்பா இருக்கு. கொஞ்ச நேரத்துல அது வந்து சாம்பல் பூத்து இருக்கும். நீங்க ஊதி பார்த்தீங்கன்னா தெரியும். ஊதிங்கன்னா உங்க வாய் வெந்து போயிடும். அதனால தயவு செய்து நீங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான். எங்களுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை வந்து நீங்க யாரும் அழிக்க முடியாது. அதனால வந்து அதுக்காக வந்து வேற வழியில வேற இது வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைன்னு தான் நான் உறுதியா சொல்ல முடியும். தமிழ் மொழி கல் தோண்டி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய குடி. இது வந்து அதனால இது இன்னும் வந்து 10,000 வருஷம் இல்ல 100,000 வருஷம் இந்த மொழி வாழ்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ரங்கராஜ் மாதிரியான இயக்குநர்கள் பிரசவிச்சுட்டே இருக்கும். அது யாரும் வந்து இன்னொரு கடவுள் வந்து காப்பாற்ற போறது இல்லை. அது கடவுள் காலம் வந்து அதுக்குண்டான படைப்பாளிகளை அது வந்து அனுப்பிச்சுட்டே இருக்கும். அந்த மொழியையும் இந்த கலாச்சாரம் காப்பாற்றுவதற்கு அது அனுப்பிச்சுட்டே இருக்கும். அது வந்து அது போன்ற ஒரு இயக்குனர் தான் வந்து எங்களுடைய ரங்கராஜ் சார். நிச்சயமா உங்களுக்கு என்ன பத்திரிகையாளருக்கு வந்து மிக மிக தாழ்மையான ஒரு வேண்டுகோள்னா, உங்களுக்கு ஒரு தர்மம் இருக்கு. உங்களுக்கெல்லாம் ஒரு காலத்துல செய்தி கொடுத்தோம், நட்பு கொடுத்தோம், உங்களையெல்லாம் வளர்த்த ஒரு இயக்குநர்களை ரங்கராஜ் சார் ஒரு முக்கியமான ஒரு நண்பரா இருந்திருப்பார். அந்த தர்மத்தை நீங்களை வச்சுட்டு உங்களுக்கு இப்ப வந்தவங்களுக்கு இல்லாம இருக்கலாம். இல்ல உங்க மூத்தவரா இருக்கலாம், இல்ல உங்களோட அப்பாவா இருப்பார், இல்ல உங்க சகோதரா இருந்திருக்கலாம், இல்ல உங்க முன்னோடியா இருக்கிற அனைத்து பத்திரிகையாளருக்கும் மிக நெருங்கிய நண்பரா, மனிதாபிமானம் உள்ள ஒரு நண்பரா வந்து ரங்கராஜ் இருந்திருப்பாரு. அதனால ஒரு தாய்க்கு பண்ண வேண்டிய கடமை மாதிரி இந்த பத்திரிகையாளர்கள் இந்த ரங்கராஜ் சார் ஒரு படத்தை நீங்க காப்பாற்ற வேண்டியது தர்மம். நான் வந்து உங்க தயவு செய்து கேட்பேன், மேம்படுத்தவும் நான் கேட்பேன். ஏன்னா இது போன்ற மிகச்சிறந்த மனிதர்கள்
இதெல்லாம் இப்போ டைரக்ட் சொன்னார். இப்போ வந்து ஸ்ரீகாந்த் சொல்லும்போது சொன்னார், அவர் 4 மணிக்கு வந்தார், 3 மணிக்கு வந்தார். அப்படிலாம் இல்லாமல் இந்த படத்துக்கு ஒரு 2-3 தடவை பிரச்சனை வந்தது. அது வரும்போது தயாரிப்பாளரை விட மிக அதிகமான நேரம் வந்து அதுக்காக காத்திருந்து அதை சரி பண்ணி அந்த படத்தை முடிக்கணுங்கிறத மிக சிறத்தை எடுத்து வந்து ரங்கராஜ் சார் வந்து பண்ணார். டைரக்டராக மட்டும் இல்லை, அவர் தயாரிப்பாளராக வந்து அந்த படத்துக்கு உண்டான வேலையை பண்ணும்போது இது போன்ற இயக்குநர்களை நீங்கள் வளர்த்தீங்கன்னா தமிழ் சினிமா நல்லா வரும். 4 மணிக்கு வரவங்களை வச்சு நீ படம் எடுத்துட்டு படம் நான் நஷ்டம் அடைஞ்ச ரோட்டுக்கு வந்துட்டேன்னா நீ சரியான ஆட்களை, திறமையான ஆட்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து அந்த டெக்னீஷியனை கண்டுபிடிச்சி அவங்க படம் கொடுக்கணும். சும்மா வந்து நாளைய இயக்குநர்லேருந்து வந்துட்டாங்க, இல்லை வந்து அவர் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்து கொடுத்தாரு, எல்லாம் ஓகே. நான் வந்து அவங்க வர வேணாம்னு சொல்ல. புதிய ரத்தம் வந்தாதான் உடல் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும், புதிய நீர் வந்தாதான் நதி ஓடிட்டே இருக்கும், இல்லைன்னா அழுகி குட்டையா போயிடும், அது வேற விஷயம். ஆனா வர்றவங்க வந்து அது வந்து புதிய நதியா வருதா இல்ல சாக்கடை தொழிற்சாலை வந்து வெளியேற்றப்பட்ட கழிவு நீராங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். வர்றவர்களை அவரோட திறமையை சோதிச்சு. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, கதை சொன்னா ஒருத்தர் டைரக்டர் ஆகிடுறதுங்கிறது தமிழ் சினிமாவோட பெரிய சாபமாகும். கதைக்கும் டைரக்டரும் சம்மந்தமே இல்லைங்க. கதை சொல்றவன் கதாசிரியர், கதை சிறப்பா சொல்றவன் இருப்பான், அது விஷயமே இல்லை. அந்த சொல்றப்பட்ட கதையை வந்து எப்படி வந்து ஸ்கிரீனுக்கு கொண்டு வருது, அதுக்குண்டான காட்சிகள் எப்படி அமைக்குது, அதுக்குண்டான பின்புலத்தை எப்படி அமைக்குது, அதுக்குண்டான நடிகர்கள் எப்படி கொண்டு வருது, இதுதான் டைரக்டரோட வேலையை தவிர இவன் கதை சொன்னாலும் டைரக்டர் ஆகிட்டு தமிழ் சினிமாவை கெடுத்துட்டே இருக்காங்க. இப்போ ரங்கராஜ் சார் பண்ணதுல நிறைய கதைகள் வந்து அவர் பண்ண கதை இல்லை, வெளியிருந்து கதை வாங்கி பண்ணதான் வந்து இன்னைக்கு மிக பிரம்மாண்டமான இருக்கு. அப்போ இயக்குநர்களுக்கே வந்து ஒரு நோய் இப்போ வந்துருச்சு. என்னன்னா, ஒரு கதை சொல்லியிருக்கேன் சார், அவர் ஓகே பண்ண டைரக்டர், கதை ஓகே பண்ணா எப்படியா டைரக்ட் பண்ண முடியும் சொல்லுங்க. நீங்க கார் வாங்கினவங்களாம் டிரைவர் ஆக முடியாது இல்லையா? டிரைவிங் தெரிஞ்சவங்க தான் டிரைவர். கார் வாங்கிட்டா டிரைவர் நம்ம கொடுக்கறது இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் தரதரம் பார்த்து நம்ம பண்றவங்க வந்து டைரக்ஷன் கூட இன்னைக்கு வந்து அவங்களுடைய இது எப்படி கொண்டு அந்த ஆன் பட்ஜெட்ல கொண்டு வர முடியுமா? ஒரு கதையை வந்து மணிரத்னம் சார் வந்து பொன்னியின் செல்வனை வந்து 120 நாள்ல 2 பாட்டு படம் முடிஞ்சது, மொத்தம் வந்து 1000 நாள் ஷூட் பண்ணும். அப்போ அவங்களால எப்படி முடியுது? அப்போ அது போன்ற திறமை மிக்க இளைஞர்களை இல்ல படைப்பாளிகளை தேர்வு செய்து தமிழ் சினிமா வர வரைக்கும் தமிழ் சினிமா வாழ்ந்துட்டே இருக்கும், அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. அது போன்ற இயக்குநர்கள் ஒருத்தர் வந்து எங்களுடைய இயக்குனர் ரங்கராஜ். அது போன்ற பேர்லயே மாணிக்கமா இருக்காரு ஒருத்தர். இந்த மேடையில என் படம் இந்த ஆடியோ ரிலீஸ்க்கு முன்னாடியே என் சம்பளத்தை கொடுத்துட்டாருன்னு சொன்ன ஒரே தயாரிப்பாளர் பேர் வந்து மாணிக்கம் தான். பேர்ல மட்டும் மாணிக்கம் இல்லை, நீங்க மாணிக்கமா இருக்கீங்க. அந்த வகையில இந்த தயாரிப்பாளரோ ரங்கராஜ் சார் வந்து தனக்கு ஒரு வாழ்க்கை வந்தது, தான் மேல வந்துடணும் அப்படின்னு நினைக்காம அவர் சூஸ் பண்ண எல்லா டெக்னீஷியனும் பாருங்க, எல்லாருக்குமே இந்த படம் ஒரு வாழ்க்கை தர படமா வந்து தனக்கு ஒரு வாழ்க்கை வரும்போது தன்னோட சேர்ந்த எல்லாருமே இல்ல தன்னை போல இருக்கிற எல்லாருமே தேர்ந்தெடுத்து ஒரு கொடுக்குறது. அப்பா நானே இப்பதான் படம் பண்ண போறேன், உங்களோட எப்படி நான் சான்ஸ் கொடுக்கறதுன்னா இன்னைக்கு சொல்லுவாங்க. ஆனா அது போல இல்லாம எல்லா கலைஞர்களையுமே, எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுமே திறமையானவங்களை வந்து அவங்க வந்து மார்க்கெட் இல்லைங்கிற காரணத்துக்காக அவங்க நிராகரிக்காம யார் திறமையானவங்களோ, தாமோதர்ல இருந்து ஆர்கே சுந்தர்ல இருந்து எடிட்டர்ல இருந்து எல்லாருமே வந்து தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காருன்னா அது ரங்கராஜ் சாரோட நம்பிக்கை, தைரியம். அதுக்கு வந்து துணை போன திரு மாணிக்கம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்து தெரிவிக்கிறேன். அது போல வந்து நிச்சயமா ஹீரோயின் உண்மையிலே ரொம்ப அழகா இருக்காங்க, அவங்க படத்துல விட நேர்ல பார்க்க அழகா இருக்காங்க. அதுக்கு நீங்க கொஞ்சம் எங்களோட கார்டியலா இருக்கணும். நீங்க இந்த படம் முடிச்சீங்கன்னா ஒத்துக்கிட்டீங்கன்னா எப்படியாவது கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இல்லாம அதை வந்து படத்தை முடிச்சு கொடுத்துடணும். நீங்க உங்களோட வாழ்க்கை இன்னும் ரொம்ப நாள் இருக்கு, இப்பதான் நீங்க என்ட்ரி ஆயிருக்கீங்க. இது இப்போ ஏன்னா என்னோட ஒய்ஃபுக்கு வரும்போது அது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இங்கேயும் அங்கேயும் கால்ஷீட் கொடுத்துட்டு 2 படத்தையும் பண்ண முடியாம இருக்கும்போது அது தகராறு இல்லாம பண்ணிக்கணும். 2 பேரையும் ஹர்ட் பண்ணாம வந்து அதை ஸ்மூத் பண்ணிக்கிற மாதிரியான மேனேஜர் இருக்கணும். அவங்க நமக்கு வந்து மேனேஜர் வந்து உங்களோட அதிகமா வந்து ஓவர் ஆக்ஷன் பண்ணக்கூடாது. அவங்க கொஞ்சம் அன்பா இருந்து மேனேஜர் இருக்காங்க. ஏன்னா நமக்கு வர்றவங்க வந்து நம்ம ஒரு ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் அவங்க நமக்கு பொலைட்டா இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரமா முடியும். அப்படி இல்லாம வந்து அவங்க நம்ம செலிபிரிட்டியோட ஃபெமிலியாரிட்டி வச்சு அவங்க கொஞ்சம் அதிகமா பண்ணாங்கன்னா அந்த கோபம் வந்து நம்ம மேலதான், ஹீரோ மேலேயோ இல்லை ஹீரோயின் மேலே தான் வரும். அதனால அவங்க நம்மளோட மேனேஜர் வந்து நமக்கு நேரம் இல்லைங்கிறதுக்கு தான் நம்ம மேனேஜர் வச்சுக்கோங்க. மேனேஜர் பிடிக்கிறதுக்கே ஒரு வேலையா இருக்கு. அவருக்கு ஃபோன் பண்ணாரு சார், நீங்க ஃபோன் பண்ணி கொடுங்க சார்ங்கிற நிலைமைக்கு வந்து அது போன்ற இருக்கிற மேனேஜர்களை நீங்க மாத்திக்கணும். எந்த பெரிய தயாரிப்பாளரோ சின்ன தயாரிப்பாளரோ அவங்க கூப்பிட்டு அவங்களோட காலுக்கு வந்து நீங்க அவைலபிள் இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க மேனேஜர் வந்து அவைலபிளா இருந்தே தெரியணும். அது மாதிரியான மேனேஜர்களை தான் நீங்க வச்சுக்கணும். அப்பதான் வந்து அந்த படம் சிறப்பா இருக்கும்.
நீங்கள் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கீங்க. நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. அதுபோல் வந்து தம்பி சகோதரர் ஸ்ரீகாந்த் வந்து அது பண்ணும்போது 2-3 படத்துக்கு ஹீரோயின் அவர் தான் இன்ட்ரோடியூஸ் ரெக்கமெண்ட் பண்ணாருன்னாங்க. அவங்க வந்து ஹீரோயினுக்கு உங்கள் பின்னாடி ஒழிஞ்சிக்கூடாது. அதாவது வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம், பரிந்துரைக்கலாம், ஆனால் யார் பின்னாடி யாரும் ஒழிஞ்சிக்கூடாது. அந்த டைரக்டருக்கு அந்த ப்ரொடியூசருக்கு அவங்க கொடுக்க வேண்டிய வேல்யூ கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த இப்போ எப்படி நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை சிறப்பாக முடிச்சிங்களோ அது உங்களுக்கு எவ்வளோ சிரமம் இருந்தது அது தெரியாது. இந்த சிரமத்தெல்லாம் வந்து நம்ம வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் ஸ்க்ரீனில் என்ன கொடுக்குறீங்க, உங்கள் ஸ்க்ரீனை பார்க்கும். இந்த படத்தில் இல்லை சார், இந்த படத்தில் இல்லை. இந்த படத்தில் வந்து ரங்கராஜ் சார் தான் சூஸ் பண்ணான்னு சொன்னார். அதனால இந்த கஷ்டம்லாம் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இப்ப என்னன்னா படத்தை ஷூட்டிங் போகும்போது ஷூட்டிங்ல எப்படி இருக்கு, அங்க 5 கேரவன் இருக்கா, 10 கார் இருக்குதா, இந்த என்ன கேமரா இருக்கு, இதெல்லாம் நம்மளுடைய பெருமைக்கு நம்மளோட ஈகோவுக்கு தானே தவிர அதெல்லாம் ஸ்கிரீன்ல வரப்போறது இல்லை. ஸ்கிரீன்ல என்ன வரப்போகுதுன்னா நீங்க கேமரா முன்னாடி என்னென்னலாம் இருக்கோ அதுதான் ஸ்கிரீன்ல வரப்போகுது. அதனால அந்த அளவுக்கு மிக சிறப்பா பண்ண. இன்னைக்கு ராஜன் சார் சொன்ன மாதிரி சிறிய படங்கள் தான், கதையுள்ள படங்கள் தான், தரமான படங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி கிடைச்சிருக்கு. அதனால வந்து யாரும் இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணிட்டோம், அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட மாதிரி ஓடிடி வந்துச்சு, சேட்டலைட் வச்சு பேன் இண்டியா பேன் இண்டியா பண்ணணும்னு ஆரம்பிக்கும் போதே பேன் இண்டியா படம் பண்றது. தமிழ்நாட்டிலே படம் பண்ண முடியாதவங்க பேன் இண்டியா படம் பண்ணி என்ன பண்றது, எந்த ஊர்லயும் ஓடல, அந்த ஊருக்கு படம் எடுக்கிறேன்னு அவசரம். இது தமிழ்நாட்டில் நல்லா இருக்குங்கிறான். தமிழ்நாட்டில் பாக்குறோம் சார், இது தெலுங்கு படம் மாதிரி இருக்கேன்னா அதுல ஒரு ஆர்டிஸ்ட், இதுல ஒரு ஆர்டிஸ்ட், எல்லாத்தையும் போட்டு பிரியாணி பண்ணணும்னா அதுல மட்டன் போடணும், நீ சாம்பார் போடணும்னா அதுல வந்து பருப்பு போடணும், ரெண்டுத்தையும் போட்டு போனீங்கன்னா எப்படி இருக்கும். நான் எல்லாம் பேன் இண்டியா படம் பண்ணா முடிஞ்சவன் பேன் இண்டியா படம், ஜெயிலர் படம் பண்ணானா அதுக்கேற்ற ஆர்டிஸ்ட் போட்டு பேன் இண்டியா படம் பண்றாங்க. நீ வந்து 2 கோடியில படம் ஆரம்பிக்க போறனா இதுவும் பேன் இண்டியா படம். அதை வந்து புள்ளியை பார்த்து போன சூடு போட்டுட்டா மாதிரி நானும் பேன் இண்டியா படம் பண்ணேன்னு அது எந்த இந்தியாவுக்குமான இல்லாம படம் ஆயிடுது. அதனால நம் மண்ணுக்கான படங்களை நீங்க எடுங்க. நம்ம திரையரங்குல படம் ரிலீஸ் ஆனா மட்டும்தான் அது திரைப்படம். ஓடிடில வந்தாலோ சேட்டலைட்ல வந்தாலும் அதான் படம் இல்லை. நம் திரையரங்களை நம்மளை வாழ வைக்க வேண்டும். நம்ம திரையரங்கு இருக்கிற வரைக்கும் சினிமா இருந்துட்டே இருக்கும். அதனால ஓடிடிங்கிறது எக்ஸ்ட்ரா வருமானமா இருக்கணும் தவிர ஓடிடிக்காகவே நீங்க படம் எடுக்காதீங்க. திரையரங்கத்துல படம் எடுங்க. திரையரங்கத்துல பாக்குறவங்க தான் ரசிகர்கள். வீட்டுல பாக்குறவங்களும் போன்ல பாக்குறவங்களும் அவங்க ரசிகர்கள் இல்லை. அவங்க அந்த வருமானம் தயாரிப்பாளர்களுக்கு வரப்போறதும் இல்லை. அதனால திரையரங்களை வாழ வைக்கிற மாதிரியான திரைப்படங்களை தான் இயக்குநர்களோ தயாரிப்பாளர்களோ தயாரிக்க வேணும். அப்பொழுதுதான் தமிழ் சினிமா நல்லா வரும். இப்ப வந்து உண்மையாக தமிழ் சினிமா ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. அது ஒரு 3 நாள் 100 நாள் ஓடி வர வேண்டிய கலெக்ஷன் 3 நாளே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது நீங்க நன்கு உணர்ந்து சிறிய திரைப்படங்கள் இப்போ நம்ம கிட்ட ரஜினிகாந்த் சார் டேட் இல்லை, அப்ப நம்ம என்ன பண்ணணும், 2 தான். நம்மகிட்ட பணம் இல்லை, ரஜினிகாந்த் டேட் இல்லை, அப்ப என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு படம் என்ன பண்ணணும், நம்ம அறிவு தான் பணம், நம்ம அறிவு தான் ரஜினிகாந்த். அதை சரியா வச்சு நீங்க சரியான கதையை பண்ணீங்கன்னா அந்த படம் அதோட காம்படிட் பண்ணக்கூடிய ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு தமிழ் சினிமாவில் இன்னைக்கு இருக்கு. நீங்க படம் எடுத்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லாரும் படம் பார்க்கக்கூடிய விரும்புறாங்க. தமிழ் படத்தை உலகத்தில் இருக்க அனைவரும், தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, தமிழ் படமா பார்க்க விரும்புறாங்க. அவங்களுக்கு படம் பார்க்க அவங்க படத்தை இருக்கு அவங்க விரும்பல. நீ இங்கிலீஷ் படம் மாதிரி நான் இங்கிலீஷ் படம் மாதிரி எடுத்தேன், இங்கிலீஷ் படம் மாதிரி எடுத்தலாம், இனிமேலாம் அந்த பருப்புலாம் வேகாது. இங்கிலீஷ் படத்தை நாங்கள் எங்க வீட்டுல நாங்கள் இங்கிலீஷ் படம் பார்த்துப்போம். தமிழ் படத்தை பாருங்க, தமிழ் படத்தை தமிழ் படமா உலகம் முழுக்க பார்க்க உலகத்தில் இருக்க அனைவரும் தயாரா இருக்காங்க. அதனால சிறந்த தமிழ் படங்களை நீங்கள் தயாரிக்க வேண்டும், இயக்க வேண்டும். இது போன்ற கொஞ்சம் காதல் கொஞ்சம் முதலிலே வந்து அதனுடைய டைட்டிலே வந்து அந்த கதையை கொஞ்சம் சொல்லிட்டாரு. சச்சம்மா கொஞ்சம் கதையை சொல்லியிருக்காங்க. நிச்சயமா காமெடியும் சரியான பாடலும் இருந்தால் நிச்சயம் அந்த படத்துக்கு ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும். பாடல் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த வகையில் இந்த படம் மிகச்சிறப்பான வெற்றி கொடுத்து, அப்போ கேரங்க படம்னா பக்கத்து இலைக்கு பாயாசமா இருந்தால் அடுத்து நானும் படம் பண்ண வந்துடுவேன். இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று ஒரு சின்ன செயல்நலத்தோடும் உங்களை எல்லாம் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். எல்லாரும் சொன்ன மாதிரி தமிழ் சினிமா இருக்கு அப்படின்னா அது பங்களிப்பு, காப்பாற்றுற பங்களிப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் டீமுக்காக நீங்க வந்தது. இட்ஸ் வெரி ப்ரவுட் மூமெண்ட் அண்ட் தேங்க்யூ so much for your kind words and all that things.